ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் செலிப்ரிட்டிங்களோட பயோகிராஃபி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஆக்ட்ரஸ் நிக்கிலா விமலோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சார்மிங்காக இருப்பாங்க. ஆனால் நடிப்புன்னு வந்துட்டால் கண்டிப்பாக தாறுமாறாக நடிப்பாங்க. அப்படி தான் தெலுங்கு மற்றும் மலையாளம் திரைப்படங்களில் நல்ல வித்தியாசமான கேரக்டரில் நடித்து பேர் வாங்கியிருக்காங்க. தமிழ்லையும் ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க நடிக்கிற கேரக்டர் எல்லாமே ரொம்ப அமைதியாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். ஆனால் நிஜத்தில் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக தமிழில் ரொம்ப சரளமாக பேசுவாங்க. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுது. ஸோ இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். கேரளாவில் இருக்கிற கண்ணூரில் 1994 பிறக்கிறாங்க. அப்பா பவித்ரன் ஒரு கணக்காளராக இருக்காரு. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டது எல்லாமே அம்மா விமலா தேவி தான். இவங்க பேரில் கூட நிக்கிலா விமல்ன்றது அவங்க அம்மாவை தான் குறிக்குது. இவங்க அம்மா விமலா தேவி சிறந்த நடன ஆசிரியராக இருக்காங்க. அதனால இவங்க அம்மா கிட்ட இவங்க பரதம், குச்சிப்புடி அப்படின்ற பாரம்பரியமான நடனங்களை சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க. இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டும் இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு நடிக்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, மலையாளத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியான சொலோம் டிவி அப்படின்னு தொலைக்காட்சியில் செயின்ட்ஸ் அல்போன்ஸ் அப்படின்ற ஒரு குறும்படத்தில் தான் நடித்து அறிமுகமாகறாங்க. இது ஹிட் ஆனது தொடர்ந்து 2009 பாக்ய தேவதா அப்படின்ற படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான சான்ஸ் வருது. ஆனா இதுல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2015 தான் லவ் 24x7 அப்படின்ற மலையாள படத்துல ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அந்த படத்துல இவங்களுக்கு பேரா பண்ணது திலீப் குமார் அவர்கள் தான். அந்த படம் வெளிவந்த டைம்ல திலீப் குமாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு வதந்தி எல்லாம் வெளிவந்துச்சு. ஆனா அவங்க அதெல்லாம் பேசு பண்ணாம அடுத்தடுத்து அவங்க கெரியரை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த படத்தின் மூலமா 2015 நடிக்க தொடங்கி பிரபலமான இவங்க தமிழ்ல பஞ்சு முட்டை, வெற்றிவேல் அப்படின்ற படங்கள்ல அறிமுகமாகறாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க நடிப்பில் வெளியான வெற்றிவேல் திரைப்படம் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானது. இந்த படத்தில் வர்ற உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற பாட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று பிரபலமானது. அதுக்கப்புறம் இந்த ஜோடி வெற்றி ஜோடியாகி 2ஆம் பத்தியில் வெளியான கிடாரி படத்துலையும் இணைஞ்சு புகழ் பெற்றது. மலையாளம் மற்றும் தமிழ் வெற்றி படங்களை தொடர்ந்து தெலுங்குலையும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இவங்க தென்னிந்தியாவோட முன்னணி நடிகைகளில் ஒருத்தராகவும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இவங்களோட நடிப்பில் வெளியான வாழை படத்தில் பூங்குட்டி டீச்சராக தன்னோட அசத்தல் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இது இல்லாமல் இந்த வருஷம் மலையாளத்தில் வெளிவந்த குருவாயூர் அம்பல் நடையில் அப்படின்ற படம் இவங்களுக்கு தென்னிந்தியா முழுவதும் ஏகப்பட்ட ரசிகர்களை பெற்று தந்துச்சு. கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு ரசிகர்கள் அதிகரிக்க காரணமே அந்த படத்தில் வர அழகிய லைலா அப்படின்ற பாட்டு தான். இவங்க தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகள் நடிச்சுட்டு வந்தாலும் இன்னமும் முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. மலையாளத்தில் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட டாப் நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சுட்டு வராங்க. இப்போது சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற வாழை படத்தில் பூங்குழி டீச்சர்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க நிக்கிலா விமல். மாணவர்கள் டீச்சர் மேலே காதல் வயப்பட்டாலும் டீச்சர்கள் மாணவர்களை எப்படி பார்ப்பாங்களோ, எப்படி நடத்துவாங்களோ, எப்படி அன்பாக அவங்ககிட்ட அணுகுவாங்களோ அந்த மாதிரி நடித்து அசத்திருக்காங்க நிக்கிலா விமல். இந்த வாழை படத்தில் ஆண்டு விழாவுக்கு பயிற்சி கொடுக்குற டீச்சராக பஞ்சு முட்டை சேலை கட்டி அப்படின்ற பாட்டுக்கு செம்ம குத்தாட்டம் போட்டிருப்பாங்க. மலையாள ரசிகர்களுக்கெல்லாம் எப்படி அழகிய லைலாவோ அது மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கு இந்த பஞ்சு முட்டை சேலை கட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நிக்கிலா விமலை உங்களுக்கு பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மேலும் எந்த ஹீரோயினை பற்றி நீங்கள் இன்னும் பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.